பாஜிலா அவங்க 5 நிமிடம் முறையிட்டுவாங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العليم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டாகும் என்று கூறி அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்னைக்கு எதற்காக என்னை உங்க முன்னாடி பயான் பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய மதர்சாவில் படிக்கக்கூடிய மாணவிகளின் பெற்றோர்கள். உங்க குழந்தைங்க எல்லாரும் அல்லாஹ் ரொம்ப அருள் செஞ்சிருக்கான். அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய டேலண்ட்களை கொடுத்துருக்கான், நிறைய அவர்களுக்கு திறமைகளை கொடுத்துருக்கான். ரொம்ப 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 ஆர்வத்தோட இருக்காங்க. இப்படிப்பட்ட குழந்தைகளை எந்த வழியில் செலுத்துவது உங்களுடைய மறுமை நாளின் பயனாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும். இன்னைக்கு சமுதாயத்துல பெண் பிள்ளைகளை சிலர் நிறைய படிக்க வைக்கிறாங்க, நிறைய பேர் படிக்க வைக்கிறது இல்லை, +2 தான் படிக்க வைக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய இந்த குழந்தைகள் மிகவும் சிறந்த ஒரு திறமைசாலியான ஆர்வமுள்ள குழந்தைகளாக இருப்பதால் இவர்களை எல்லோரும் நீங்கள் முடிந்த அளவிற்கு மார்க்க கல்வியை அதிகமாக படிக்க வைப்பதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். ஒரு பெண் மாறினால் அவளுடைய குடும்பம் மாறும். ஒரு பெண் எந்த கொள்கையில் இருக்கின்றாளோ, ஒரு பெண் என்ன விதமான சிந்தனையில் இருக்கின்றாளோ, அவள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் அதற்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, தீமையான விஷயங்களாக இருந்தாலும் சரி. இதை நான் சொல்லி விளக்க வேண்டியதில்லை, கேட்கக்கூடிய உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். இந்த அடிப்படையில இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் நல்ல மார்க்க கல்வி கற்று பெரிய ஆளுங்களாக ஆனால் அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் மட்டும் பயன் அல்ல, இந்த சமுதாயமே பயன் பெறும். மார்க்க கல்வி இல்லாமல் கொடுக்கக்கூடிய உலக கல்வி உப்பில்லாத பண்டத்தை போன்றது, அல்லது சுவையே போடாத ஒரு பொருளை போன்றது. எதற்குமே அது பயன் ஆகாது. ஒன்றும் வேணாம். இப்போ சமீபமா ஒரு பையன் ரியாஸ் கான் பேர், தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த அந்த பையன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இளங்கலை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன ஒரு சாதனை செய்திருக்காங்க என்று சொன்னால், உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் கண்டறியாத ஒரு சேட்டலைட் செயற்கைக்கோளை கண்டறிஞ்சிருக்காங்க. மிகவும் சின்ன சைஸ்ல மிகவும் எடை குறைந்த ஒரு சேட்டலைட்டை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு நாசா, உலக அளவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசா அவர்களுக்கு பரிசளித்திருக்கிறது. அந்த அவங்க நடத்துகிற போட்டியில் அவர் தேர்வாயிருக்கிறார். நல்ல விஷயம்தான். ஒரு முஸ்லிம்கள்ல இருந்து யாராவது மேலே வந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் சொல்ல முடியாது. ஐயோ, நம்ம பையன் முஸ்லிம் இவ்வளவு வந்திருக்கானா, இவ்வளவு பரவாயில்லையே, நமக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னு சொன்னா, சமீபமா ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா, நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் நேரலையில அந்த பையனை பேட்டி காண்றாங்க. பேட்டி காணும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பையன் நல்லா அழகா பேசினா, அப்படி
என்னுடைய வேண்டுகோள். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தின் விளக்கத்தை அளிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் இந்த மார்க்க கல்வி போய் சேரும், இந்த நேர் வழி போய் சேரும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நம் பிள்ளைகள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் விரும்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய நன்மை, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு கிட்டும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய திறமைசாலிக்கோ எவ்வளவு பெரிய விஞ்ஞானிக்கோ யாருக்கும் கிட்டாது. மாறாக அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார்களோ, யார் அல்லாஹ்வின் சட்டதிட்டங்களுக்கு பயந்து நடக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அது கிட்டும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது, அல்லாஹ் சொல்றான் 58வது அத்தியாயம் 11வது வசனம், நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூறி அல்லாஹ் பல விஷயங்களை சொல்றான். சொல்லிட்டு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். இன்னைக்கு சாதாரண பதவி உலகத்துல கிடைக்குதுன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு போட்டி. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க. இங்க ஒரு வார்டு கவுன்சிலருக்கு எத்தனை போட்டி, எத்தனை விளம்பரம், எத்தனை சுவரொட்டி, எத்தனை ஆட்டோ பிரச்சாரம், எத்தனை செலவு, எத்தனை அவமானங்கள். இதையெல்லாம் தாண்டி உலகத்தில் ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை போட்டிகள். ஒரு ஜமாத்துல ஒரு தலைவர், ஒரு செயலாளர் பதவி வேண்டும் என்று வெளியே சொல்லாவிட்டாலும் உள்ளூர் ஆசைப்படுபவர்கள் எத்தனை பேர். இதெல்லாம் பதவிகள் அல்ல. இந்த பதவிகள் மறுமை நாளில் கைவிட்டு விடும். மாறாக உங்கள் குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை போதித்து, இஸ்லாத்தின் அடிப்படைகளை போதித்து, இஸ்லாத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறுகளை போதித்து, நபிமார்களின் வரலாறுகளை போதித்து, இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன, ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்நிய ஆணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்ற அனைவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த பிறகும் அதை கற்றுக் கொள்ளாமல் இருந்தால் அதை விட மிகப்பெரிய தவறு வேறு எதுவுமே கிடையாது. ஆக நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா மதரசாவுக்கு அனுப்புறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அப்படி அனுப்புகின்ற உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கூலி வழங்கட்டும், அந்த குழந்தைகளுக்கும் கூலி வழங்கட்டும். இத்தோடு நிறுத்தி விடாமல் மேற்கொண்டு மார்க்கத்தை முழுமையாக கற்றுத் தரக்கூடிய ஆலிம்களாக இந்த வந்திருக்க குழந்தைங்க வெறும் ஸ்டூடெண்டா போயிடக்கூடாது. 55 பெண் குழந்தைகள் நம்மளுடைய மதரசாவில படிக்கிறாங்க. எங்களுடைய விருப்பம், இந்த மதரசா நிர்வாகத்தினுடைய விருப்பம், ஆசிரியருடைய விருப்பம் என்னவென்றால், இந்த 55 நபர்களும் அவர்கள் படிப்பில் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போய்கொள்ளலாம், அதிலே எங்களுக்கு சந்தோஷம். அதைவிட கூடுதலாக இவர்கள் ஒவ்வொருவரும் இன்னும் 1000 நபர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகெங்கும் போதிக்கக்கூடிய செயல் வீரர்களாக, பிரச்சாரகர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் 6 வயசுல திருமணம் முடிக்கிறாங்க, 18 வயசுல விதவை ஆயிட்டாங்க. நாமெல்லாம் விதவை ஆகிவிட்டால் மூளையில் முடங்கி விடுவோம். அந்த வயதில் அவர்கள் அறிவில் மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆண்கள் எல்லோரும் தங்களுக்கு தெரியாத சந்தேகங்களையும் தங்களுக்கு போட முடியாத கணக்குகளையும் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சந்தேகம் கேட்பார்கள், அவர்களிடமிருந்து விளக்கம் பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவியாக ஹதீஸ்கள் 5000 ஹதீஸ்களுக்கும் அதிகமான ஹதீஸ்களை ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். குர்ஆன் முழுவதும் மனனம் செய்த ஹாஃபிலாவாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எந்த மார்க்கத்தில் எந்த இடத்திலிருந்து எந்த சந்தேகம் கேட்டாலும் உடனடியாக அதற்கு ஆதாரத்தோடு பதிலளிக்கக்கூடிய அறிவு ஜீவியாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு பெண்களிலே உள்ள பெரிய வெற்றிடம் இன்னைக்கு வரைக்கும் யார் இருக்கா? ஆலிம்கள் என்ற ஆண்களிடம் எடுத்துக்கணும் சொன்னா எத்தனையோ இமாம்கள் இருக்காங்க. ஹதீஸ்களை தஃப்சீர்கள் எழுதின நூல்கள் எழுதின ஆலிம்கள் இருக்காங்க. பயான் விளக்க நூல்கள் எழுதின ஆலிம்கள் இருக்காங்க. இந்த மார்க்கத்துக்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க. பெண்கள் அப்படி ஒரு ஆளை நம்ம காமிக்க முடியுமா? தேட முடியுமா? அப்படிப்பட்ட பெண்களையும் உருவாக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நம் அனைவருக்கும் இருக்கின்றது என்பதை இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் மனதார உணர வேண்டும். எப்படி இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தாய் தன் வயிற்றில் இருந்த குழந்தையை அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்கிறார்கள். பிறகு அந்த
பெண் குழந்தையும் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்றார். சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்துகிறார்கள். பிற்காலத்தில் உலக ஒட்டுமொத்த மூமின்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற அளவுக்கு அந்த பெண்மணி வளர்ந்தார்கள். காரணம் அந்த தாயினுடைய நியத். இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மகளை ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவாக, ஒரு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமாக, ஒரு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவாக, ஒரு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவாக ஆக்க வேண்டும். அதற்காக நாங்கள் பாடுபடுவோம், அதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம். நாளைக்கு நாங்கள் எங்க குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்தாலும் வரக்கூடிய மாப்பிள்ளைட்டு நிபந்தனை வைப்போம். எங்க பிள்ளைங்க மார்க்க பணி செய்வதற்காக தான் நான் பெற்றிருக்கேன், என் பிள்ளைங்க மார்க்க பணி செய்வதற்காக தான் நான் வளர்க்கிறேன், அதுக்காக தான் நான் இவ்வளவு தியாகம் பண்ணினேன். என் பிள்ளைய நீ கொண்டு போய் சட்டி மட்டும் சுரண்ட விட்டுற கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி நீங்கள் எல்லாரும் திருமணம் முடித்து கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோள். அதனால் இந்த விஷயத்தை இந்த சபையில் சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக இந்த உரையை நான் பேசினேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் இந்த மதரசாக்காகவும் குழந்தைகளுக்காகவும் துஆ செய்யுங்கள் என்று கூறி நான் விடைபெறுகிறேன்.